சிறந்த அரசாட்சி எது என்பதற்கு வசிஷ்டரின் கூற்றாக கம்பராமாயணத்தில் கம்பன் ஓர் இலக்கணம் வகுக்கின்றான். கோலும் ஐம்பொறியும் குறைய பொருள் நாளும் கண்டு நடுவுறும் நேர்மையில் ஆளும் அவ்வரசே அரசு அன்னது வாளின் மேல் வரும் மாதவம் மைந்தனே என கம்பனின் பாடலில் மெய்வாய் கண் மூக்கு செவியன் பொருள்கள் உண்டாக்கும் ஆசைகளை அடக்கி தனது நாட்டுக்கு தேவையான பொருட்களை நாள்தோறும் நல்ல வழியில் சேர்த்து ஆளுகின்ற அரசாட்சியே உண்மையான சிறந்த அரசாட்சியாகும் என்பதனை விளக்க அந்த ஆட்சியானது வாளின் முனையில் நின்று செய்கின்ற பெரிய தவம் போன்றதாகும் என்ற உவமையும் கம்பனால் கூறப்படுகிறது. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளின் மூலம் விரைந்து செயல்படுதல், ஆண்மையுடைமை, கல்வி உடைமை ஆகிய 3 குணங்களும் மன்னனுக்கு எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டிய பண்புகளாக குறிப்பிடுகிறார் வள்ளுவர். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தற்கு கடனே என வேளால் வெல்லும் படையை உடைய வேந்தனின் கடமை என மோசிக்கிறனார் அறிவுறுத்துகிறார். குலோத்துங்க மன்னன் முடிசூட்டு விழாவில் பல அமைச்சர்களும் புலவர்களும் மன்னனை வாயார வாழ்த்தி மகிழ்ந்த பொழுது ஔவையார் அடுத்து என்ன வாழ்த்தி பாடப் போகிறார் என அவையில் இருந்த அனைவரும் எதிர்நோக்கிய வேளையில் வரப்புயர என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி அமர்ந்த போது இதனை கேட்ட அவையோர் யாவருக்கும் பொருள் புரியாமல் விழித்த பொழுது பின்னர் ஔவையாரே வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோளுயரும், கோளுயர கோணுயர்வான் என்று பாடி